ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். கர்த்தருடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன், நானே வாசல். மேய்ப்பன் வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறான். திருடனோ கன்னமிட்டு உள்ளே வருகிறான். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். அப்படி என்றால் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை அறிந்திருப்பார்கள். வேறு யார் அறியாமல் இருப்பார்கள்? அப்படி என்றால் தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி தேவனை முழுமையாய் ஆராதிக்காமல் தேவனை விட்டுவிட்டு, நீங்க கவனமா பார்த்தீங்கன்னா இந்த கடைசி நாட்களில் வஞ்சக ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், அந்த பொல்லாத ஆவிகள் பயங்கரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அறிந்திருக்கிறேன் என்று சிலர் சொல்லியும் அவர்கள் தேவனால் அறியப்படாமல் இருக்கிறார். இல்ல பாஸ்டர், அவங்க இயேசுவை அறிந்துதானே? ஆமா, 10 கன்னிகைகளை குறித்து வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? 10 கன்னிகைகள் வருகிறார்கள். அதில் ஆயத்தமானவர்கள் 5 பேர், ஆயத்தம் இல்லாதவர்கள் 5 பேர். ஆயத்தமானவர்கள் தங்கள் கைகளில் எண்ணெய்களை கொண்டு வந்து அந்த தீபத்தை ஏற்றி மணவாளன் வரும்பொழுது அவரை அழைத்து கொண்டு செல்வதற்கு அவர்கள் கூட வருகிறார்கள். ஆயத்தம் இல்லாதவர்களோ கடன் கேட்கிறார்கள். கடன் கிடைக்கவில்லை என்ற உடனே காசுக்காரிடத்துல போய் எண்ணெய் வாங்கி வரும்படி அந்த ராத்திரில போகிறார்கள். அவர்கள் போய் அந்த ராத்திரில வாங்கி வருவதற்குள் கோட்டை கதவு அடைக்கப்படுகிறது. இவர்கள் தட்டுகிறார்கள். அந்த வாசலுக்குள் அவர்கள் பிரவேசிக்க முடியவில்லை. காரணம், 10 கன்னிகைகளில் 5 பேர் பிரவேசித்து விட்டார்கள், மீதி 5 பேர் பிரவேசிக்க முடியவில்லை. They called upon the king, they called upon the master. அவர்கள் ராஜாவையும் தம்முடைய எஜமானையும் கூப்பிடுகிறார்கள். கூப்பிட்டு சொல்லுகிறார், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோமே, உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோமே. இயேசு அவர்களை, மணவாளன் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், I don't know whom you are. இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு எனக்கு யாருன்னு தெரியாது, என்னை விட்டு அகன்று போக்காது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தம்முடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடையவைகளை அறிந்தும் தம்முடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த நாட்களிலே நாம் ஆராதிக்கிறோம், நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம், நம் ஆண்டவரை உயர்த்துகிறோம், ஆண்டவருடைய நாமத்தை கனப்படுத்துகிறோம். ஆனால் தேவனால் அறியப்பட்டிருக்கிறோமா என்றால் இல்லை. சில 1-2 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் ஒருவரை சந்தித்த பொழுது அவர் ஒரு ஆச்சரியமூட்டும் காரியத்தை எங்களுக்கு சொன்னார். அது எங்களுக்கு பிரமிப்பா இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது. காரணம், அவர் சொன்னது எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் அதை அறிந்திருக்கிறோம், ஆனால் அவர் சொன்னது எங்களுக்கு இன்னும் பல திடுக்கிடும் தகவல்களாக இருந்தது. என்னவென்றால், ஒரு மனிதன் தன் மந்தையை மேய்த்து வந்தார். அதாவது ஒரு நல்ல சபையை வைத்து நிர்வகித்து வந்தார். திடீரென்று அந்த சபை மக்கள் அவரை விட்டு வேறே சபைக்கு போக ஆரம்பித்து விட்டார்கள். சபைக்கு ஆட்கள் வரவில்லை, வருமானம் இல்லை. அவர் பார்த்தார், இது இப்படியே இருந்தால் நல்லா இருக்காதே,
எனக்கு சபைக்கு ஆட்கள் வேணும், வருமானம் வேணும், இதுக்கு நான் என்ன செய்வது அப்படின்னு தன்னுடைய இன்னொரு நண்பரோடு அவர் சொன்ன பொழுது அந்த நண்பர் சொல்லியிருக்கிறார், நீ இந்த குறிப்பிட்ட நபரை போய் பார், அவர் உனக்கு சில பொருட்களை தருவார், அதை கொண்டு வந்து உன் சபையில் எங்கே வைக்க சொல்றாரோ அங்கே வைத்து விடு, ஆத்துமாக்கள் நிரம்பி வழி. இந்த மனிதனும் போனார், வாங்கி கொண்டு வந்தார், எங்கெல்லாம் வைக்க சொன்னார் அங்கெல்லாம் வைத்தார். அடுத்த வாரத்திலிருந்து ஆத்துமாக்கள் வர ஆரம்பித்து விட்டது. பயங்கர பவரா பிரசங்கிக்கிறார் என்று வெளியில் பேசப்பட்டார். அது அவருக்கும் அவருடைய நண்பர் ஒருவருக்கு மட்டுமே தெரியும், வேற எவருக்கும் தெரியாது. அமாவாசையானால் அவர் தன்னுடைய கார் டிரைவரை அழைத்து கொண்டு ஒரு கடற்கரை கிராமத்திற்கு போவார். அங்கே டிரைவரிடத்தில் ஒரு குறிப்பிட்ட எல்லையில் இறக்கிவிட சொல்லிவிட்டு அவரை போய்விட சொல்லுவார். நான் ஃபோன் பண்ணும்போது நீ வந்தால் போதும் என்று சொல்லிவிட்டு அந்த போதகர் நடந்தே சில தூரம் செல்லுவார். இந்த டிரைவருக்கு ஒரு ஆர்வம், நம்ம போதகர் தனியா போய் ஜெபம் பண்றத நம்ம பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ, அவர் இந்த நாட்கள்ல கடற்கரையில போய் உட்கார்ந்து பல மணி நேரம் ஜெபம் பண்றாரே, நானும் அது என்னன்னு பார்ப்பேன், நானும் அவர் போல ஜெபித்து நல்ல ஆவியில நிரம்பி வளரணுமே, எங்க போதகர் எப்படியெல்லாம் ஜெபிக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரும் அவரை பின்பற்றி இருக்கிறார். அவரை பின்தொடர்ந்து போன போது அவர் காரை ஒரு இடத்துல பார்க் செய்துவிட்டு அவர் போன பாதையில் பின்பற்றின பொழுது ஒரு குடிசை மாத்திரம் அந்த இடத்தில் ரொம்ப தூரத்திற்கு அப்புறம் ஒரு குடிசை இருக்கிறது, அதில் விளக்கெரிகிறது. அதில் இந்த போதகருடைய சத்தம் கேட்கிறது. இந்த மனிதனுக்கு பெரிய ஆச்சரியம், இந்த டிரைவருக்கு பெரிய அதிர்ச்சி. என்னவென்றால் அது ஒரு மந்திரவாதியினுடைய கூடாரம். அதற்குள் இவர் போய் அந்த பூஜைகள் எல்லாம் செய்துவிட்டு பின்பு அங்கிருந்து அவர் கொடுக்கிற சில தாயத்துகளையும் சில பொருட்களையும் கொண்டு வந்து எவருக்கும் தெரியாமல் அதை சபையில் எங்கே வைக்க சொல்லுகிறாரோ அங்கே வைத்துவிட்டு அவர் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மற்ற காரியங்களை அவர் ஆரம்பிக்கிறார். இது இந்த டிரைவருக்கு பெரிய அதிர்ச்சி. அவர் அந்த போதகரிடத்துல அவ்வளவு நன்மதிப்பு வைத்திருந்தவர் உடனே தன் வேலையை ராஜினாமா செய்து வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர் அங்கிருந்து கடந்து வேறே ஊருக்கு போய்விட்டார். அவருக்கு அதிலிருந்து வெளியே வருவதற்கு பல காலங்கள் எடுத்தது. அப்ப இப்படிப்பட்டவர்கள் தங்களை மணவாளனுடைய தோடிகளாக தங்களை காண்பித்துக் கொள்ள விரும்புகிறவர்கள் மணவாளன் இவர்களை பார்த்து எப்படி அங்கீகரிப்பா, மணவாளன் இவர்களை பார்த்து எப்படி ஏற்றுக்கொள்ளுவா, மணவாளன் இப்படி அவர்களை பார்த்து எப்படி இவர்கள் என்னுடைய சம்பத் என்று சொல்ல முடியும். So God doesn't want like these people to follow him to enter into the heavens. To just neglect. He reject them. இயேசு அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை நிராகரித்து விடுகிறார். இதனால தான் சொல்லுகிறார், நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன், என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். I know whom are all really, truthfully following me. I know them, they also know me. அவர்களுக்கும் என்னை தெரியும், நானும் அவர்களை அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் உபத்திரவப்படுகிறது நல்லது.
அதனால அவருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். எங்கள் ஊழியத்தில் வந்து கொண்டிருக்கிற பல நெருக்கடிகளை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். பட் we never ever நாங்கள் ஒரு பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தரை மறுதலித்ததில்லை. சபையில் ஒருவரும் வராமல் தடை பண்ணப்பட்ட போதும் நாங்கள் ஆராதித்திருக்கிறோம். இப்பொழுதும் ஒரு இடத்தில் ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த சபையில் வந்தவர்கள் எல்லாம் ஒரு மனிதன் தடுத்து நிறுத்திவிட்டான். ஆனாலும் அங்கே ஆராதனை நடக்கிறது. ஒன்று சொல்லுகிறேன், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தனிமையாக விட்டு போகிறவர் அல்ல. அவன் நமக்கு துணை செய்கிறவர். அவன் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் மணவாளன் வரும் பொழுது நம் ஆயத்தம் உள்ளவர்களாய் மணவாளனுடைய சத்தத்தை, மணவாளனுடைய வாசனையை, மணவாளன் வருகிறதை, மணவாளனுடைய கிரியைகளை அறிந்திருக்கும் பொழுது நாம் எப்படி தூங்கிவிட முடியும்? விழித்திருப்போம், விழிப்பாயிருப்போம். நாம் உறக்கத்தில் இருந்தாலும் ஏதாவது ஒரு சத்தம் கேட்டால் உடனே எழுப்பி விடுகிறோமே, அதே போலதான் மணவாளன் வரும் பொழுது அவரை பின்பற்றி அவரை கரம் பிடித்து கொண்டு அவரை வரவேற்று அவரை ஆர்ப்பரிப்போடு கொண்டு போவோம். அவர் நம்மை அறிந்திருக்கிற என் பிரியமே, என் ரூபவதியே என்று நம்மை அழைப்பார். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை அறிந்திருக்கிறேன் மகளே, நான் உன்னை அறிந்திருக்கிறேன் மகனே, நீ பயப்படாதே, நான் உன்னை அறிந்திருக்கிறேன், நான் உன்னை அறிந்திருக்கிறேன், நீயும் என்னை அறிந்திருக்கிறாய், கலங்காதே என்கிறார். அந்த மகிழ்ச்சியோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆமென்.